பொதுவா ஆப்பிரிக்க நாடுகள்ல தான் இந்த ஆட்சி கவிழ்ப்புலாம் நடந்துகிட்டு இருக்கும். அது அடிக்கடி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா, இப்ப அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி, இந்த லத்தீன் அமெரிக்கா, அதாவது சவுத் அமெரிக்கா கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் பொலிவியா. இது ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரி. கீழ அர்ஜென்டினா, மேல வந்து பார்த்தீங்கன்னா பிரேசில். இப்ப இந்த பொலிவியால வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி கவிழ்ப்பு நடந்துருச்சு. ஆட்சி கவிழ்ப்பில இந்த ராணுவம் வந்து முற்றுகையிட்டு அந்த பிரசிடென்ஷியல் பேலஸ் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்ததுக்கப்புறம், இதுக்கு மேல இந்த சோசியலிஸ்ட் ரெஜிமே நம்மளுக்கு வேண்டாம். டெமோக்ரஸிய மலர வைப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. சமீப காலமா இந்த அமெரிக்காவோட இந்த ட்ரேடு வர்த்தகம் வந்து கொஞ்சம் நல்லபடியா போயிட்டு இருந்தது. ஸோ இங்க இப்போ ராணுவ ஆட்சியை பிடிச்சி இதுக்கு மேல டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் மக்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். மக்களோட துன்பம், துயரமும் இதுக்கு மேல போய் இதுக்கு மேல மக்களுக்கு நல்வழி பிறக்கும் அப்படிங்கிறது போல இந்த புதுசா ஆட்சியை பிடிச்சிக்கிறாரியா ராணுவ தலைவர். அவர் தரப்புல இருந்து ஸ்பீச்சஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேல அங்க ஒரு ஆட்சி கவிழ்ப்பு நடந்துச்சா, இது அதே போல அர்ஜென்டினாலையும் நடந்துருமா அப்படிங்கிறது போல கேள்விகள்லாம் வருது. ஏன் அப்படின்னா, புதுசா மெல்லே அவர்கள் அர்ஜென்டினால அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அவர் கொண்டு வரக்கூடிய சில சட்டதிட்டங்கள்லாம் அர்ஜென்டினா மக்களுக்கு பிடிக்காதது போல இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால அது அப்படியே பரவிருமோ அப்படிங்கிற கேள்விகள் வருது. ஆனா இப்போ பிரேசிலுக்கு தான் இக்கட்டான சூழ்நிலை. ஏன்னா கீழ இருக்கக்கூடிய பொலிவியா இருக்கட்டும், அர்ஜென்டினாவா இருக்கட்டும், இவங்க எல்லாம் செட்டு சேர்ந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா லித்தியமுக்கான போர் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு ஊகிக் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ அது இந்த சவுத் அமெரிக்காலேருந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது சில அனலிஸ்ட் தரப்புலேருந்து. அப்படியா என்ன அப்படிங்கிறது பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா அதிகளமான லித்தியம் ரிசர்வ்ஸ் அர்ஜென்டினால இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் அர்ஜென்டினால மெல்லே அவர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக அரும்பாடுபட்டு அமெரிக்கா ஜெயிக்க வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஏன்னா பிரிக்ஸ் அமைப்புலேருந்து அவங்கள பிரித்து எடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ இதுக்கு மேலே ஆயிலை விட லித்தியம் தான் பவர்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ லித்தியமை யார் டாமினேட் பண்ண போகிறாங்க? பெட்ரோ டாலருக்கு பதிலாக லித்தியம் டாலராக மாற்றிடலாமா அப்படின்னு அமெரிக்கா திட்டம் போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இப்போ பொலிவியாவில் ஒரு ஆட்சி மாற்றம். ஏன்னா இவங்க ஸ்ட்ராங்காக வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக ரஷ்யாவுக்கு, சிரியாவுக்கு இது போல் ஃபேவரிசம் பண்ணிட்டு இருந்த மாதிரி சொல்லப்பட்டு வருது. பட் ஆனால் அவங்களோட பப்பட் அப்படி இப்படின்லாம் இல்லை. பட் ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த ராணுவ ஆட்சி வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டது. ஏன்னா டெமோக்ரஸின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் கிளியரா. இதுக்கு மேல என்ன மாதிரியான டெமோக்ரஸி இங்க வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். சரி, இங்க ஆட்சி கவிழ்ப்பு நடந்துருச்சு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, இனிஷியலா இந்த பிரசிடென்சியல் பேலஸ் இருக்கு இல்லையா, அதை சுத்தி இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ஸ் எல்லாத்தையும் ராணுவம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறாங்க. திடீர்னு ராணுவம் உள்ள நுழையுது. கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்ட்ரீட்ஸ் எல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறாங்க. அப்புறம் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறாங்க. இந்த பிரசிடென்ஷியல் பில்டிங்கை நோக்கி போகிறாங்க, பேலஸ் நோக்கி போகிறாங்க. அந்த இடத்துல தடுக்கப்படுறாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் டியர் கேஸ் அது போல் மாறி மாறி சண்டை பிடிச்சதுக்கப்புறமா உள்ளே போய் பிரசிடெண்ட்டை வந்து ஒரு வழியாக அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிறாங்க. இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம்னு இருப்பாங்க இல்லையா, இந்த சோசியலிஸ்ட் பர்சன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, யார் இங்கே அதிபராக இருந்தது அப்படின்னா லூசி ஆர்ஸ் அவர்கள். இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ஷியல் பேலஸில் இருக்கும்போது ராணுவம் உள்ளே என்டர் ஆயிட்டாங்க. ராணுவ தளபதி இப்போ அவர் யார் அந்த இடத்துல கண்ட்ரோலில் இருக்கிறது அப்படின்னா ஜுவான் ஜோஸ் ஜுனிங்கா, பேர் கொஞ்சம் கரெக்டாக இல்லை. ஸோ இவர் வந்து ஆட்சி கவிழ்ப்பு பண்ணி ஆட்சி அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்ததுக்கு அப்புறமா டெமோக்ரஸியை நாங்கள் மலர வைக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாரு. ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பார்த்துக்கிறாங்க பிரசிடென்ஷியல் ஆஃபீஸில். இந்த தற்போதைய அதிபராக இருப்பார்ல, அவரும் இவரும் பேசிக்கிறாங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் கருத்து மோதல்கள்லாம் இருக்கும் இல்லையா, நடந்திருக்கு. ஆனால் இவர் ஆட்சியை பிடிச்சிட்டார், ராணுவ தலைவராக இருக்கிறார் இல்லையா. ஸோ ஜென்ரல் ஆட்சியை பிடிச்சிட்டாரு. இதுக்கு மேலே ஒரு புது கேபினெட் அமைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறமா திரும்ப ஒரு எலெக்ஷன் வச்சு அந்த இடத்துல ஒரு அரசாங்கத்தை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஸோ என்ன நடக்க இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். உக்ரைனில் ஊழல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு தான் இருக்கோம். அதுவும் இந்த நூதன ஊழல்லாம் பார்த்துருப்போம், நூதன திருட்டு. இந்த பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், ஐரிஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், இது போல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அடிபட்ட வண்டிகள்லாம் கொண்டு போய் ரிப்பேர் பண்ண போட்டாங்கன்னா அதுலேருந்து அலுமினியம் எவ்வளோ எடுக்கலாம், நிக்கல் எவ்வளோ எடுக்கலாம், கோல்டு எவ்வளோ எடுக்கலாம்னு எல்லாம் தெரிஞ்சு தனித்தனியாக பிரித்து அது தனியாக விற்ற கதையெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் நம்ம சேனலில் பார்த்துக்கிறோம். இன்னொன்று இந்த துருக்கியில் கூட இந்த சோல்ஜர்ஸ் போடக்கூடிய ஜாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான விலை கொடுத்து வாங்கினதாக கணக்கு காமிச்சிக்கிறாங்க. ஏகப்பட்ட ஊழல்கள் பார்த்துருப்போம். இப்போ அந்த வரிசையில் புதுசாக ஒரு ஊழல் வந்து ஆட் ஆகிருக்குது. வெளிச்சம் போட்டு காமிச்சிக்கிறாங்க மக்கள். அது என்னன்னா, ஒரு வாட்டர் பாட்டில் சோல்ஜர் வந்து இருக்கிறாங்க இல்லையா, இப்போ உக்ரைனோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதுக்கு பணம் கொடுத்து வாங்கணும், பைசா கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா சோல்ஜர்ஸ் முன்னாடி போய் ஃப்ரண்ட் லைன் சண்டை பிடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு பாட்டில் வேணும் இல்லையா, பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலுங்க. அந்த வாட்டர் பாட்டில் எத்தனைப்பா கொடுத்து வாங்கினீங்க, ஒரு பாட்டிலோட காசு எவ்வளோ அப்படின்னு கேட்டால் $8 வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதாவது உக்ரைனோட மதிப்புப்படி 322 ஹரினியாஸை கொடுத்து வாங்கிக்கிறாங்க உக்ரைனோட காசு. அது வந்து டாலருக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தா $8 வச்சுக்கோங்க, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். ஆனால்
அதே பிளாஸ்டிக் பாட்டில அமெரிக்கால இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினா அவங்களுக்கு எத்தனை ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னா வெறும் 3 ரூபாய், $3 அது போல கிடைக்குதுங்களா. அதோட ஆக்சுவல் ரேட்டு 122 ஹரினியாஸ் தான். ஆனா 322 ஹரினியாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாங்கினதா கணக்கு காமிச்சுக்கிறாங்க. யாரு? உக்ரைனோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். சரி, ஓகே. ஏதோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஆர்டர் பண்ணி நல்லா ஹை குவாலிட்டி வாங்கியிருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா சேம் குவாலிட்டி டிட்டோவே 122 தான். ஆனால் அதே போல இருக்கக்கூடிய லோக்கல் பிராண்ட்ஸ் கம்பெனிலாம் இருப்பாங்க இல்லையா, அதே அச்சு பிசுறாம அப்படியே செஞ்சு தருவாங்க இல்லையா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா $1 $1.25 இருக்குதுங்க. அதாவது எவ்வளோ 70-80 ஹரினியாஸ் கொடுத்தாலே போதும் ஒன்று வாங்கிடலாமாம்மா. அப்போ எந்த அளவுக்கான ஊழல்கள் இங்கே நடந்திருக்கு. சரி, இந்த வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்காக எவ்வளவு பணங்க நீங்க கொடுத்து வாங்கியிருக்கிறீங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறது போல அவங்க கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, டோட்டல் பர்ச்சேஸா 54 மில்லியன் ஹரினியாஸ்க்கு வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கிறாங்க. தோராயமா $1,32,000 வச்சுக்கோங்களேன், $32,000 வச்சுக்கோங்களேன். அப்ப எந்த அளவுக்கு நீங்க வாட்டர் பாட்டிலும் வாங்கியிருக்கிறீங்க, அப்ப எவ்வளவு சீப்பா கிடைச்சிருக்கும், எப்படிங்க இது அப்படிங்கிறது போல மக்கள் வந்து கூட்டி கழிச்சு இது போல ஒரு பாட்டிலுக்கு இவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கியா பண்ணியே அப்படிங்கிறது போல கேட்டுக்கிறாங்க. ஸோ இது என்னதுங்க, இது ஊழலா இல்லை என்ன நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இப்படி இருக்கிற ஒரு நாடை நம்பி 60 பில்லியன் அமெரிக்கா கொடுத்துக்கிறாங்களே, அதையும் வாங்கி இவங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க. டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்குதுன்னா அது எந்த அளவுக்கு இருந்திருக்கு, ரஷ்யா வந்து காமிச்சிருக்கிறாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு ஏப்ப விட்டுருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் இப்பதான் தெரியுது. எஜிப்ட்ல வந்து எப்படி பில்டிங் வந்து மாமியார் வேர்ல வாங்கினாங்க அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது. யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா அது உறுதிப்படுத்தப்படாது இல்லையா, அதனால நம்ம பேரை சொல்ல விரும்பல. சரி, ஓகே. இப்ப நம்ம அடுத்தடுத்த செய்திகளுக்கு போவோம். எல்லாம் சகஜம்தான் உக்ரைன்ல இல்லையா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிவு லோட் ஆயிருக்கும். இந்த பதிவு வந்து பாத்தீங்கன்னா யார் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதுனா துருக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. சிரியாக்குள்ளேயும் சரி, ஈராக்கோட பார்டர்லயும் சரி, இந்த அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் சில பகுதிகள் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தீவிரவாதிகள் இருக்காங்க அதிகமா அப்படிங்கிறதோட சொல்லி பயங்கரமான தாக்குதல். அது இந்த ஈராக்குள்ள இருக்கிற பகுதியில ஒரு 7-8 பகுதிகளை தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல அங்கிருந்து சில செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்துல இப்போ ஒரு பதிவு லோடா இருக்கும். இது இஸ்ரேல் லெபனானோட தெற்கு பாதையில் இருக்கக்கூடிய சிட்டிஸ்ல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. 1-2 இல்ல, பல இடங்களை தாக்குதல் பண்ணிருக்காங்க. அது கூடயே இன்னொரு பதிவு இப்போ லோடா இருக்கும். இது லெபனான் இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஸோ எஸ்கலேஷன் ஹையஸ்ட் லெவல் பாயிண்ட்ல இருக்கு. இப்படி இருக்கும்போது லெபனான்ல இதுக்கு முன்னாடி எல்லாரும் வெளியே வந்துருங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ எல்லாத்தையும் இவாக்குவேட் பண்ணும் பணியில இறங்க ஆரம்பிச்சிட்டாங்களாமா. ஒரு நாடுகளா வந்து யார் யார் இப்ப காலத்துல குதிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, கனடா, நார்த் மெர்சிடோனியா, ஜெர்மனி உள்ளிட்ட சில நாடுகள்லாம் அவங்களோட சிட்டிசன்ஸை இவாக்குவேட் பண்ணும் பணியில இறங்கிட்டாங்களாமா. ஸோ இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் இருக்கும். இப்போ ஒரு வீடியோ பதிவுலோட இருக்கும். சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும், இது ஒரு பாலிஸ்டிக் மிசைல் டெஸ்ட். இதை யார் செஞ்சு பார்த்துருக்காங்கன்னா இஸ்ரேல் செஞ்சு பார்த்துருக்காங்க. இந்த பாலிஸ்டிக் மிசைல் டெஸ்ட்டை மெடிட்ரேனியன் சீல இஸ்ரேல் செஞ்சு பார்த்துருக்காங்க. இதோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா தோராயமா 1700 இருந்து 1800 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்கப்பை அடிச்சிருக்கு. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. இதை எதோட வச்சு கம்பேர் பண்ணி பாக்குறாங்கன்னா அனலிஸ்ட், இஸ்ரேல்ல இருந்து தெஹ்ரான் அடிக்கிறதுக்கான பிளான் இது, அதுக்காக இந்த பாலிஸ்டிக் மிசைல் டெஸ்ட்டை இஸ்ரேல் வந்து இப்போ சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இன்னும் சில அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஹைப்பர்சோனிக் மிசைல் டெஸ்டா கூட இருக்கலாம். இஸ்ரேல் அந்த தொழில்நுட்பத்தை அட்டைன் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா இப்ப போர்ல வந்து ரொம்ப அதிகமா ஈகரா இருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு சான்ஸ்ன்னு யோசிக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட அந்த தொழில்நுட்பம் இருந்திருக்கணும். ஒரு வேலை அதிகமான ஹைப்பர்சோனிக் மிசைல அவங்க ரெடி பண்ணி இருந்திருக்கணும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அயன்டோம் மட்டும் இல்ல, ஹைப்பர்சோனிக் மிசைலும் இஸ்ரேல் கிட்ட இருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலதான் பாத்தரலாம் வாங்க அப்படிங்கிறதோட இஸ்ரேல் ரெடி ஆயிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இப்படி இருக்கும் இதே சூழல்ல இப்போ இந்த போர்ல வந்து 2வது ஒரு நாடா ஹைப்பர்சோனிக் மிசைல போர்ல பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா அது ஹவுதி ரிபல்ஸ் தான். இப்போ ஒரு வீடியோ பதிவு லோடா இருக்கும். இந்த வீடியோ பதிவு வந்து அவங்க ஹவுதிஸ் தான் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட லிங்க் இருக்கக்கூடிய ஒரு கார்கோ ஷிப் அடிச்சாங்க. அது இந்த மிசைலை பயன்படுத்தி தான் அடித்தோம். இந்த மிசைல் நாங்கள் லோக்கலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. போரில் ஆக்டிவா, அதாவது ஹைப்பர்சோனிக் மிசைல் பல நாடுகள் கிட்ட இருக்கு. ஆனால் போர்ல பயன்படுத்திக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரஷ்யா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹவுதிஸ் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இது ஹத்திம் 2 மிசைல் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. என்ன ஷிப் அடிச்சாங்கன்னா MC சாரா 2 அப்படிங்கிற வெசல் அடிச்சிருந்துருக்காங்க. இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.